ராகு எது பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும் என்பதற்காக இப்போ தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 10ஆம் இடத்துல கேது பகவானும் இருந்து இப்போ 3ஆம் இடத்துல ராகு முயற்சிக்கு வெற்றி நம்ம எடுத்த காரியம் சக்ஸஸ். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு சகோதரனால யோகம், அதே மாதிரி இவங்களுக்கு இப்போ தொழில்னால ஒரு நல்ல லாபத்தையும் கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால் 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம் சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கார். அப்போ தெய்வ அனுகூலம் மூலியமாக உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குதுங்க. அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற கேது எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி தருவார். ஆனால் தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் இதில் எல்லாம் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்கள் எடுக்கிற காரியம் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு தன்மையை வெற்றியை கொடுப்பாரு. அதனால் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் கேது இருக்கிறதுனால முயற்சிக்கு வெற்றி, அதாவது சகோதரனால் ஆதாயம், உங்களுக்கு கீழே இருக்கிறவனால ஒரு உயர்வை தருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சனி பகவான் 4 சுகஸ்தானத்துக்கு போயிட்டார். அதே மாதிரி குரு பகவான் குரு பேச்சு வருகிறதுங்க. குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார், தனுசு ராசியை பார்க்க போகிறார், 7ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறார். அப்போ 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது ஒரு சுப கிரகம் பார்ப்பது ஒரு நல்லது. அதே மாதிரி இந்த ராகு பகவானை குரு பார்ப்பது ஒரு யோகங்க. அதாவது குரு பார்த்தா இந்த ராகு ஒரு பிரம்மாண்ட யோகத்தை கொடுப்பாருங்கிற மாதிரி அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறாரு. உங்கள் ராசி ஜென்ம ராசி பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு மூத்த சகோதரன் இருந்தாலும் லாபம், இளைய சகோதரன் இருந்தாலும் லாபம். இப்போ இந்த நிலையெல்லாம் இந்த குருவோட பார்வை இந்த ராகுக்கு யோகத்தை கொடுக்குறாரு. ராகு ஒரு அசுப கிரகங்க. இருந்தாலும் உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு குருவோட பார்வை 1 வருஷ காலமும் ராகுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த 1.5 வருஷ காலம் 3ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யறதுனால முயற்சிக்கெல்லாம் வெற்றி தனுசு ராசிக்காரங்களுக்கு என்பது